அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னோட குட்டி விலாக் பார்க்கலாமா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அஃப்ரீனுக்கு ஸ்கூலில் வந்துட்டு டூர் கூட்டிகிட்டு போனாங்க. நம்மலாம் டூர் கூட்டிகிட்டு போனால் எவ்வளோ எக்ஸைட்மெண்ட் ஆகும்ல, அது இப்போ நினச்சா ஹாப்பியாக இருக்குது. அதெல்லாம் ஒரு ஸ்வீட் மெமரிஸாக இருக்குமே. ஸ்கூல் லைஃப் தாங்க, அது எப்போயுமே என்ன சொல்கிறது மறக்கவே முடியாது. பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ்க்கு கொஞ்சம் திங்ஸு ஃப்ரூட்ஸு அது எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் பிரிஸ்க் ஆகிக்கணும்ல, எப்பயும் போல் டீயை போட்டு குடிச்சு முடிச்சாச்சு. குடிச்சு முடிக்கல, ஏன்னா நம்ம காலையில் எடுத்தது மறந்து போச்சு. பழத்தையும் உரித்து வச்சுட்டு முட்டையை அவைய போட்டுட்டு இப்போ தான் டீயை குடிச்சு முடிச்சுட்டு தான் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி பாப்பாவுக்கு என்ன ரெடி பண்ணேன்னா கைமா பிரியாணி மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலான்னு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே கரண்ட்டு போய் சொதப்பி விட்டுருச்சு. கடகடன் வடை ரெடி பண்ணணுமா, ஏன்னா 7:30 மணிக்கெலாம் அவங்க மிஸ் வர சொல்லியிருந்தாங்க. அதனால் சட்டு புட்டுன்னு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். பிரியாணி ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. தேங்காய் எண்ணெய் ஊற்றி தான் செஞ்சேன்னா தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது இன்னுமே ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லா இருக்குது. அதனால தான் எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸு எல்லாமே கரெக்டாக எடுத்து வச்சுருக்கேனான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னதான் நம்ம வெளியில் கூட்டிகிட்டு போனாலுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் என்ஜாய் பண்ணுறது வேறு தான் இல்லை. அதனால் நான் அமுச்சு விட்டுறது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் வேணான்னு கொஞ்சம் பில்டப் பண்ணுவேன், ஏன்னா நான் அம்மா இல்லை. அதனால் அப்புறம் கடைசியில் மனசு கேட்காது. அதனால் போயிட்டு வான்னு சொல்லிடுவேன். என்ன ஒரு தண்ணியில் விளையாடும்போது ஒரு பயம் நமக்குள்ளே இருக்கும்ல, எல்லா அம்மாக்குமே இருக்கும். அப்புறம் குட்டி ஃபஸ்ட்டு அழுதாங்க. அப்புறம் அவங்க அக்காவுக்கு ஹார்ட் சொல்லி பாய் சொல்லி அவளை வழியை அமுச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு என்ன, நம்ம வேலைக்கு கிளம்பணும்ல. அதனால் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு அஃப்ரீன் அத்தாக்கு ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நான் ரெடி ஆகணும். இன்றைக்கி கொஞ்சம் காலையில் பரபரப்பாக தான் போச்சு. அது வந்துட்டு நம்மளை மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப் தான் தெரியும்ல. அதுவும் ஏர்லியாகவே வர சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன், கடகடன்னு கிளம்ப வேண்டியது இருக்கும். நான் வேலைக்கு போகலைன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிடுவேன், இல்லை அந்த வேலையும் இருக்குல்ல. அதனால் கடகடன்னு கிளம்பிட்டு அம்மா வீட்டில் பாப்பாவை விட்டுட்டு போகிற வீட்டில் பெட்ரோல் போட்டு கிளம்பியாச்சு.